மறைமலை நகரில் நண்பனை சக நண்பர்களை கொலை செய்து புதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ். மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வரும் தங்கராஜ் கடந்த ஜூன் 11ஆம் தேதி மகன் விக்னேஷ் வீடு திரும்பாததால் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இதனால் தங்கராஜ் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் விக்னேஷின் நண்பர்களான விஸ்வநாதன், சந்துரு மற்றும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தில்கேஷ்குமார் ஆகியோர் விக்னேஷை மது அருந்துவதற்காக அழைத்துள்ளனர். தொடர்ந்து 4 பேரும் கோவிந்தாபுரம் ஏரியில் மது அருந்தியுள்ளனர். அப்போது விக்னேஷிற்கும் விஸ்வநாதனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அதுவே கைகலப்பாகி வீட்டில் இருந்த அருவாளை எடுத்து வந்து விக்னேஷை சரமாரியாக வெட்டியுள்ளார். அதில் விக்னேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 3 பேரும் ஏரியின் அருகிலேயே விக்னேஷை குழி தோண்டி புதைத்துள்ளது தெரியவந்தது. இதுகுறித்து மறைமலை நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நண்பனையே சக நண்பர்கள் கொலை செய்து புதைத்த சம்பவம் மறைமலை நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.